காடி நாட்டில இல்லீகலா சாராயம் காய்ச்சுவதற்கும் அனுமதி உண்டு, அதுவும் தப்பு கிடையாது. நீங்களே நாளைக்கு ஆட்டுக்குட்டி வச்சுக்கலாமா? 60 ரூபாய் 70 ரூபாய் இதெல்லாம் குடிச்சானா ஒரு வருஷம் பண்ணிட்டாருலன்னா ஏன் கேரண்டி? அவங்க ஆக்குறானா நாளைக்கு கேவலமா இருக்கு, ஃபேக்டரி வச்சிருக்கிறானா பெருமையா இருக்குதா? தலைவரை கிண்டல் பண்ணி ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போற அளவுக்கு தகுதி இருக்குதா டிஆர்பி ராஜாக்குன்னு திரும்பி பார்த்தா அவருடைய தகுதி என்ன அப்படின்னு பாக்குறப்ப வேற ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, இதுதான் அவருடைய தகுதி, இதுதான் அவருடைய தகுதி. சரக்கு பாட்டிலுடைய உற்பத்தியாளர் அவர், சாராய ஆலை வைத்திருக்கிறார். கோல்டன் ரக் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் பெயர். என்னங்க தப்பு? அரசாங்கத்தோட அனுமதியோட தானே நடத்துறாரு. அவர் என்ன இல்லீகலா சாராயம் காய்ச்சுறாரா? காலி நாட்டில இல்லீகலா சாராயம் காய்ச்சுவதற்கும் அனுமதி உண்டு, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் கம்பெனி வச்சிருக்கிறதுல இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர்கள் தயாரிக்கக்கூடிய இந்த சரக்கு மட்டும் 60 ரூபாய் 70 ரூபாய் தான் ஒரு குவார்டர். அதிகபட்ச ஒரு குவார்டரின் விலை 200 230 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பெரிய கேன் மாதிரி இருக்கும், அது உள்ளார தண்ணியில ஹான்ஸ் இருக்குல்ல, எல்லாம் வச்சுட்டு தெரிவாங்க. ஹான்ஸ நாள் கணக்குல ஊற வச்சு அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதா அந்த சரக்கு. உண்மையிலே அதோட மேனுபேக்சரிங் டெக்னிக் அவ்வளவுதான், இதுல வேற எதுவுமே கிடையாது. வெறும் எம்ஆர்பி இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கும், கம்பெனி பேர் இருக்கும், அவ்வளவுதான். அந்த அவனுக்கு தேவை பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் கரெக்டா இருக்காங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஆன்ஸ ஊற போட்டுறான். 60 ரூபாய் 70 ரூபாய் இதெல்லாம் குடிச்சானா ஒரு வருஷத்துக்கு பண்ணிட்டாருலன்னா ஏன் கேரண்டி? மோடிக்கா கேரண்டி மாதிரி டிஆர்பி ராஜாவுக்கா கேரண்டி? இதை குடிச்சிட்டு ஒரு வருஷத்துக்கு மேல வாழ்ந்தீங்கன்னா அமைச்சர் டிஆர்பி ராஜா உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு தரமான சரக்கு. நீங்களே நாளைக்கு ஆட்டுக்குட்டி வச்சுக்கிட்டு தெரியலாமா? டாஸ்மாக்ல 40% வருமானத்தை ஈட்டுவது கோல்டன் ரக். ஒரு அரசாங்கத்தை நம்ம எவ்வளவு கேவலமா திட்டுறோம். மக்களை குடிக்க வச்சு மக்கள் குடிக்கிற காசை வச்சுக்கிட்டு நீ ஆட்சி நடத்துறியா, நீ எல்லாம் ஆட்சியாளரான்னு கேட்கிறோமே. அதே மக்கள் குடிக்கிற பணத்துல நாளைக்கு இங்க கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் டிஆர்பி ராஜா உங்க ஏரியாவுக்கு வந்துட்டாரு? நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் வர கார் எல்லாமே 2 கோடி 3 கோடி. ஒருவேளை வந்தாருன்னா பாருங்க, கண்டிப்பா 2 கோடி 3 கோடி தான் ஒரு காரு. நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த கார் ஆப் இருக்குது, அதுல நம்பர் போட்டீங்கன்னா அந்த கார் என்ன நிறுவனம் பேர்ல இருக்கு, யார் பேர்ல இருக்குன்னு வரும். அந்த காரோட நம்பரை நீங்க ஆப்ல போட்டு பாருங்க, அது எல்லாமே கோல்டன் வெஸ்ட் கம்பெனி பேர்ல தான் இருக்கும். நீ வாழ்றது பூராமே அந்த சாராய கம்பெனினால. முன்னாடி காலத்துல இங்க சரக்கு கிடையாதுன்னு கள்ள சாராயம் காய்ச்சுவான். கள்ள சாராயம் காய்ச்சறவன் கண்ணாமணான்னு பணம் இருக்கும். கிராமத்துல நாளைக்கு போய் என்ன அவன் பயங்கரமா வெள்ளைங்களையுமா இருக்கிறான், பெரிய காரணம் அவன் சாராயம் காய்ச்சறான், நீங்க வேற அப்படிங்குவான். இப்ப இவங்க மட்டும் என்ன பண்றாங்க? அரசாங்க அனுமதியோட சாராயம் காய்ச்சாங்க. வேற என்ன ஒரு புதுமையா பண்ணிட்டாரு? அவங்க காய்ச்சறான்னா நாளைக்கு கேவலமா இருக்குது, இவன் ஃபேக்டரி வச்சிருக்கிறானா பெருமையா இருக்குதா? கிடையவே கிடையாது. தகுதி இதுதான். மக்களை, சாமானிய மக்களை அத்தியாவசிய சம்பளத்துக்கு, தினசரி சம்பளத்துக்கு போறவங்களை குடிக்க வச்சு